இன்னைக்கு வந்து தோட்டத்துக்கு வந்து காய் வாங்க வந்திருக்கேன். ஆஹா, புடலங்காவா? உங்களுக்கு ஒரு புடலங்காய் காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. எங்கே இருக்கு? அங்கே பாருங்கம்மா மேலே. ஆமாம், அதை அப்படியே விட்டாரு. தாத்தா விட்டாரு. ஸோ தாத்தா நம்மளை பார்த்தாலே பயப்படுவார். சிம்பிளான ஒரு சமையல் தான். சாதம், ரசம், முருங்கைக்கீரை கடைச்சல், அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி. அதுக்கப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கார் வந்து நம்ம வீட்டுக்கு வரப்போகுது. என்ன காரு, எந்த காரு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு 96 கார் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலையில் அதையும் நாங்கள் விற்றுட்டோம். சத்யநாராயணனோட கனவு அண்ணாவுடைய பெரிய இது கார் வாங்கினோமா, அதில் சொல்லிட்டு நாங்கள் தோண்டு போன நிறைய டைம் வந்து உங்களோட கமெண்ட்டுகள் இருக்குது பாருங்கள். அப்பா, அதை படித்து நான் ரொம்ப எனர்ஜியாகவும் நான் ஆகியிருக்கிறேன். எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. அப்படியே எனக்கு வந்து முடியல. உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி வந்து தோட்டத்துக்கு வந்து காய் வாங்க வந்திருக்கேன். காய் வாங்கிட்டு நேராக வீட்டில் போய் சமைக்க போகிறோம். நிறைய பேர் வந்து தாத்தாவோட தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டீங்க. அவரோட நம்பரை கீழே கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணி. தாத்தா அலறாரு, ஐயோ ஐயோ உங்க சேனல்லையா நம்பரா போடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து என்ன இருக்குது, வெண்டைக்காய், அதுக்கப்புறம் ஆனால் வந்து அவரால் எல்லா டைமும் பறிக்கவும் முடியாது. சும்மா ஒரு விளையாட்டுக்கடை ஜாலியாக. இல்லை விளையாட்டுக்கா பண்ணுறீங்க. அவர் ஆக்சுவலி சும்மா பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா எல்லாருமே வந்துலாம் கொடுக்குறது, இங்கே இருக்க லோக்கல் பீப்புளுக்கு சும்மா வந்து கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு. இங்க வந்து கெருகம்பாக்கம் இந்த மாதிரி கிட்ட இருக்கிறீங்க அப்படின்னாக்கா வந்து வாங்கிட்டு போலாம். தாத்தா இது என்ன இடம்? தரப்பாக்கம். தரப்பாக்கம் கிட்ட தரப்பாக்கத்துல தான் இருக்கு இது. அது பாத்தீங்கன்னா இது கோவூர் நேர் ரோடு வந்தீங்கன்னா அங்க சூளை போடுறாங்க. அங்கேருந்து நீங்க கேட்டீங்கனாலே சொல்லிடுவாங்க. அங்க வந்து நீங்க வாங்கிட்டு போலாம். ஓகே. தாத்தா நம்மளை பார்த்தாலே பயப்படுவார். உடனே டக்குன்னு சட்டையை போட்டுருவார். ஏன்னா வந்து நாங்கள் வீடியோ எடுத்து சும்மா கலாய்ச்சி விட்ருவோம் தாத்தாவை. தாத்தாவுடைய பழைய லவ் ஸ்டோரிலாம் கலரி விட்டுருவோம். என்ன தாத்தா வைக்கத்த பாருங்க தாத்தாக்கு. இப்போ என்ன வந்திருக்கோம்? ஆஹா, புடலங்காவா? ஏங்கம்மா அப்படியே போடுங்களாமே. அப்படியா? பீர்க்கங்கா அப்படியா? உங்களுக்கு ஒரு புடலங்காய் காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. எங்கே இருக்கு? அங்கே பாருங்கம்மா மேலே. ஆமாம், அதை அப்படியே விட்டாரு. தாத்தா விட்டாரு. அதனால் அது எவ்வளோ பெருசு தாத்தா? ஏன் தாத்தா விதைக்காவுமா? ஸோ அதனால் விட்டாரு. ம், இல்லைங்க, மேலே ஒரு புடலங்காய் இருக்கு பெருசா. ஸோ அதை வந்து பறிக்கிறாங்க அம்மா. இல்லைங்க இல்லைங்க, ஒரே போடு மண்டையில் போட போகிறாங்க. என் மண்டையில் இல்லைங்க 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 வந்துடுச்சு வந்துடுச்சு வந்துடுச்சு. இல்லைங்க 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 அடங்கு இருங்க, நானே பறிக்கிறேன். அவருங்கம்மா நீங்கள். தாத்தா தோட்டத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. காய் வாங்கி கீழே கடையில் வச்சுட்டேன், கடையில் சேல் பண்ணுறதுக்கு. இது வந்து பருப்பு வந்து வேக வச்சுருக்கிறேன். முருங்கைக்கீரை கடைச்சலுக்கு ஒரு 12 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இதில். அதுக்கப்புறம் பருப்பு ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துருங்க. புளி வந்து ஒரு சின்ன கோலி உருண்டை அளவுக்கு. அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10, தக்காளி ஒரு 2 தக்காளி, வெங்காயம் பெரிய வெங்காயம் 1. இது வந்து கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், சிக்கன் கிரேவிக்கு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த பருப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். மிளகு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, பாருங்கள், இஞ்சி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு. பூண்டு வந்து ஒரு 10 பல், பச்சை மிளகாய் வந்து ஒரு
7 8 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு 4 துண்டு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வேகட்டும்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை போட்டுடணும். முருங்கைக்கீரை போட்டுட்டு ரொம்ப நேரம் வேகக்கூடாது, சும்மா ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். வீடியோ ரொம்ப சைலண்டாக இருக்கும். ஆமாம், ஏன்னா லக்ஷி இல்லை, ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. இது லாஸ்ட்டு செக்கப். இந்த மாதம் வந்து செக்கப்லாம் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு இந்த மாதம் வந்து இங்கே போடுற ஊசி கடைசி ஊசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போனாங்கன்னா அங்கே தான் வந்து அவங்க ஊசியெல்லாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போவே கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒரு அட்டாச் ஆகிட்டாவோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க அப்பாட்ட சொன்னால் அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, மாதம் வாரம் வந்துடுங்க அப்படிங்கிறாரு. ஈஸியாக உப்பு சேர்த்துக்கலாம். கீரைக்கு 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். பக்கம்தான். ஆமாம், அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட். அதுவும் ரமேஷ் கிட்ட போகிறதுன்னு இது சப்போர்ட். நான் வந்து யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நான் தான் அந்த அம்மாவுக்கு என்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறதெல்லாம் என்கிட்ட தான். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆசையாக இருக்குது. சரி, சீக்கிரமாக ரமேஷ்க்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒரு குழந்தைய பார்ப்போம். சரி, அதை இறக்கியாச்சு. இப்போ இதில் வந்து சிக்கன் கிரேவி தாளிச்சிக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 4 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன். நீங்கள் ஒரு 1/4 கிலோ பண்ணுறீங்கன்னா ஒரு வெங்காயம் போதும். இதில் வந்து ரசம் தாளிச்சிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டிருக்கேன். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பல்லு பூண்டு. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கல்லுப்பு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இப்படி வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தக்காளி நல்லா வேகட்டும். ஃபஸ்ட்டு தக்காளியோடவே ஒரு கப் அளவுக்கு வேக வச்ச பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுருவோம். அது நல்லா கொஞ்சம் நல்லா வேகட்டும். கொஞ்சமாக தண்ணி இருந்து வேகட்டும். சிக்கனுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா நல்லா வெங்காயம் வதங்கிடும். ஒரு சின்ன கோலி குருந்த அளவுக்கு நான் புளி கரைச்சி இருக்கேன். அது வந்து திப்பியோடவே ஊற்றிக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ரசம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நுர கட்டும் போது நம்ம ரசப்பொடி போட்டுட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள், ஒரு 5 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துப்போம் சிக்கனுக்கு. சிக்கன் வந்து நல்லா தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் சோம்பு இதெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். பாருங்கள், முருங்கைக்கீரை வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நுர கட்டும் போது ரசப்பொடி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ரசப்பொடி போட்டிருக்கேன். இப்போ நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணிவிடுவோம். பாருங்கள், ரசத்துக்கு கொத்தமல்லி சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் வந்து 2 கிலோ சிக்கன். இது கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப நேரம் நீங்கள் வேக விடாதீங்க. ரொம்ப நேரம் வேக விட்டால் பீஸ் வந்து இல்லாமல் போயிடும். அதனால் மீடியமாக ரெடி ஆனவுடனே இறக்கிடலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் நம்ம ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அத்தி கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். அங்கே ஒரு ஜக் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். பாருங்கள், கீரை வந்து தாளிச்சிக்கலாம். இது வந்து வடகம். ஆமாம், கீரைலாம் வடகம் போட்டு தாளிச்சா செம்மையாக இருக்கும்.
இது சின்ன வெங்காய வடகம் காஞ்சிட்ருக்கு. நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் முன்னாடியே எடுத்துகிட்டு வந்து போட்டு தாளிக்கிறேன். இன்னும் ஒரு 4-5 நாள் காயணும். பாருங்க நல்லா செவந்துருச்சு. இதை எடுத்து கீரையில் கொட்டிடலாம். முருங்கைக்கீரை கடைச்சல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இது சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம், நம்ம இட்லி தோசைக்கே தொட்டுக்கலாம். இதில் கொத்தமல்லி போட்டுருவோம். கொத்தமல்லி போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சமையலெல்லாம் முடிஞ்சிச்சு. சிம்பிளான ஒரு சமையல் தான். சாதம், ரசம், முருங்கைக்கீரை கடைச்சல், அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி. அதுக்கப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிப்ரவரி மாதம் கார் புக் பண்ணோம். ஜனவரி மாதம் கார் புக் பண்ணோம். புக் பண்ணப்போ என்ன மாடல்? ஏதோ ஒரு மாடல் புக் பண்ணி ஓல்டு மாடல். அதை புக் பண்ணோம். கடைசியில் நாங்கள் புக் பண்ண நேரம் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்னடா இது, போயும் ஒரு கார் புக் பண்ணி ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு கார் புக் பண்ணால் கடைசியில் அதை நிப்பாட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் புதுசாக ஏதோ அட்வான்ஸாக வருது அப்படின்னு சொன்னாங்க. என்ன காரு, எந்த காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்கிறேன் நான். ஆமாம். அதுக்கப்புறம் 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதம். ஜனவரி முடிஞ்சது, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதம் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது மே மாதம் ஓகே அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் ஜூன் மாதம் தான் எடுக்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ரமேஷ் எப்போ எதை கேட்டாலும் கார் வரட்டும் அப்படின்னுவான். ஏதாவது கேட்டோம்னா உடனே கார் வரட்டும், டேய் நீயும் காரை போட அப்படின்னு சொல்லுவேன். இப்போ கார் நம்ம வீட்டுக்கு வரப்போகுது. அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். சந்தோஷம் அப்படின்றத விட இதில் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் தொலைச்சது மறுபடியும் கிடைக்குது, கடவுள் கொடுக்குறான் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். நிறைய பேர் நிறைய விஷயங்களை இழந்துட்டு திருப்பி பெற முடியாமல் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் கடவுள் எங்களுக்கு அது எப்படின்னு தெரியல. நான் பல விஷயங்களை தொலைச்சதில் எனக்கு வீடு, முக்கியமாக வீடு, அதுவும் தொலைஞ்சிட்டு நிறைய பேர் கிடைக்கல. ரெண்டாவது என்னால் வாங்க முடியல, அந்த சந்தர்ப்பம் இல்லை அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் கடவுள் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்குறாரு. அதுக்கப்புறம் காருமே நாங்கள் ஃபஸ்ட்டு 96, 96, 97, 98, 99 வரைக்கும் கார் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலையில் அதையும் நாங்கள் விற்றுட்டோம். அது கிட்டத்தட்ட இந்த 22 வருஷமாக நாங்களும் அதை ட்ரை பண்ணுறோம். முடியல, வாங்கவே முடியல எங்களால். ஆனால் இப்போ தான் அந்த பாக்கியம் கிடச்சிக்குது. அதுதான் எப்பவுமே ஒரு பொருளாகட்டும், ஒரு இதுவாகட்டும், நம்ம இழக்கும் போது நிறைய வேதனைகள், வலிகள் இருக்கும். ஆனால் அதை எப்படி தேடினா கிடைக்கும் அப்படின்றதுக்கு நம்மளோட முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் போயிடுச்சு அப்படின்றதுக்காக உட்காந்து அழுதுட்டு இருந்தீங்கனாலோ இல்லை அதை புலம்பிட்டு இருந்தாலும் நமக்கு திருப்பி கிடைக்கவே கிடைக்காது. அந்த அழுவுறதையும் தூரத்துக்கு போட்டுட்டு அதே புலம்புறதையும் தூரத்துக்கு போட்டுட்டு அதுக்கு என்ன வழி அப்படின்னு தேட ஆரம்பித்தோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டாவது, இழந்ததை நமக்கு கிடைக்க. எப்பவுமே நான் ரமேஷ் கிட்ட கூட சொல்லுவேன், பாசிட்டிவாக நெகட்டிவாக யோசிக்காத, நெகட்டிவாக ஒரு பேச்சு கூட பேசாத, இது இல்லை, இது கிடைக்காது. இன்னொரு விஷயம், வீட்டில் மல்லிகை சாமான் இல்லை அப்படின்னா கூட அதை இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு. இது இல்லை, அது இல்லை அப்படின்னு இல்லைன்னாம இதை வாங்கணும் அப்படின்னு பேசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் இப்போ எங்கள் பசங்களுக்கும் நான் அதை தான் சொல்லி கொடுத்துட்டு வரேன். இல்லை அப்படின்னு பேசவே பேசாது. சாப்பாட்டுக்கே இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்டாலும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிம்பாங்க. அதை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற எல்லாருக்குமே சரி, நல்லா இருக்கிற எல்லாருக்குமே சரி, இதை சொல்லுங்கள். இழந்ததை திருப்பி பெற முடியாத ஒரே ஒரு விஷயம் உயிர் மட்டும்தான். அது நமக்கு கிடைக்காது. பொருள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மானம், இதெல்லாம் திருப்பி நம்ம வாங்கிடலாம். அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்மளை தூத்துனவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இது என்னோட வாழ்க்கையில் நடந்தது. நிறைய தடங்களுக்கு அப்புறம் தான் இதையெல்லாம் நாங்கள் என்ன ரமேஷ் சென்டிமெண்ட்டாக ரமேஷ் மௌனமாயிட்டான், பேசுனா அழுதுருவான்னு நினைக்கிறேன். அதனால அவன் பேசலை. ஏன்னா ஒரு நேற்று நைட்டா 2-3 நாளைக்கு முன்னாடி நைட்டு என்ன பண்ணோம்,
சூரரை போன்றல அந்த பாட்டு வரும் பாருங்க. ஆமா, அதை வச்சு பார்த்துட்டு நானும் அம்மாவும் வந்துட்டு இருந்தோம். நிறைய நாங்க பேசணும், அதை பத்தி பேசணும். ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களோட இந்த வளர்ச்சி சாதாரணது கிடையாது. நம்மளோட ஆரம்ப வீடியோவிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும் எந்த அளவுக்கு எங்களோட உழைப்பு எல்லாமே ஒவ்வொரு விஷயத்துலேயும் நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம். உண்மைதான், உங்களோட சப்போர்ட்டும் நிறைய இருக்குது. அதே மாதிரி நாங்கள் துவண்டு போன நிறைய டைம் வந்து உங்களோட கமெண்ட்டுகள் இருக்குது பாருங்கள். அப்பா, அதை படித்து நான் ரொம்ப எனர்ஜிஃபுல்லாக ஃபீல் பண்ணி எனர்ஜியாகவும் நான் ஆகிருக்கிறேன். இதை தாண்டி நம்ம வருவோம், இதை தாண்டி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நான் கடந்திருக்கிறேன். அதே மாதிரி உங்களில் யாராவது முடியல அப்படின்ற ஒரு வார்த்தையை தயவு செஞ்சு சொல்லாதீங்க. முடியும், இருக்கும், வாங்கலாம், செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எங்களோட சத்யநாராயணனை பற்றி ஒரு சின்ன வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். அவனுக்கு வந்து ஒரு 2 வயசுலேருந்து ஒரு 5 வயசு வரைக்கும் நாங்கள் வந்து அப்போல்லாம் வந்து சின்ன வீடு, கரண்ட்டெல்லாம் வந்து அப்போ தான் வாங்கலை, அப்போல்லாம் கரண்ட்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் விளக்கு மண்ணெண்ணெய் விளக்கு தான். அப்போ வந்து ஒரு சிலர் மட்டும் அந்த ஏரியாவில் கரண்ட்டு ஒவ்வொருத்தராக வாங்கிட்டே வராங்க. அப்போ வந்து எங்கள் சத்யநாராயணன் யாராவது கூப்பிட்டு கேட்பாங்க, உங்கள் வீட்டில் கரண்ட் இருக்கா? எங்கள் அப்பா இன்றைக்கி நைட்டு வாங்கிட்டு வருவார், இல்லைன்னு சொல்ல மாட்டான். எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கும். அது எப்படி அவன் பேசுகிறான். அப்புறம் உங்கள் வீட்டில் தண்ணி இருக்காடா அப்படின்னு சொல்ல, எங்கள் அப்பா இன்றைக்கி தண்ணி வாங்கிட்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி அந்த சின்ன வயசில் நான் அவனுக்கு வந்து இல்லை அப்படின்னு பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்த தொட்டோ என்னவோ தெரியல, அவன் வந்து அவ்வளோ அழகாக சொல்லுவான். இருக்குது, இன்றைக்கி எங்கள் அப்பா வாங்கிட்டு கரண்ட்டை உங்கள் அப்பா வாங்கிட்டு வருவாடா, பையில் வாங்கிட்டு வருவார் அப்படின்பா. எனக்கு அப்போல்லாம் பயங்கர ஒரு சிரிப்பாக இருக்கும். அவன் இல்லாமலும் எங்களை வாழ வச்சிருக்கிறான், அவன் இருந்தப்பவும் எங்களை வாழ வச்சிருக்கிறான். நிறைய விஷயங்களில் நாங்கள் வந்து ஆக்சுவலி என்னுடைய நிறைய பேர் எனக்கு என்னுடைய ட்ரீம் அப்படின்றது கிடையாது இந்த காரு. ஆமாம், நீங்கள் சத்யநாராயணனோட கனவு அப்படின்றது அண்ணாவுடைய பெரிய இது. கார் வாங்கினோமா, அதில் கெத்தா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது நிறைவேற போகுது. ரமேஷோட ஆசை அப்படின்றத விட இது சத்யநாராயணனோட ஆசை தான் அதிகம். அவன் ரொம்ப விரும்புவான் காரில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்கு கருத்து தெரியும் போது தான் நாங்கள் கார் வச்சுருந்தோம். ரமேஷுக்கு அவ்வளோவா, உனக்கு தெரியுமா ரமேஷ்? ரொம்ப தெரியாது. ரமேஷுக்கு வந்து தெரியாது அவ்வளோவா நம்ம கார் வச்சுருந்தோம். ஏன்னா அவனோட 2-3 வயசில் தான் இருந்தது, அதுக்கப்புறம் இல்லை. ஆனால் அவனுக்கு நல்லா தெரியும் கார் வச்சிருந்தது எல்லாமே. அதனால் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். கார் வந்து புக் பண்ணி நமக்கு வரப்போகுது. வர்ற வரைக்கும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் பேசாமல் இருந்தேன். அநேகமாக கார் வர்ற வீடியோவை ஒரு 2 வாரத்தில் போடுவோம்ல, வெயிட் பண்ணி போட்டுருவோம். நிறைய பேர் அந்த கால் பண்ணியே சொல்லுவாங்க, சீக்கிரம் கார் வாங்க, கார் வாங்க, நிறைய சொன்னீங்க. நிறைய பேர் இந்த சந்தோஷத்தை வந்து உண்மையிலே என்னால் இந்த மூமெண்ட்ஸை எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. அப்படியே எனக்கு வந்து முடியல. சரி, ஓகே, கார் எடுக்கிற வீடியோல பேசுவோம். 8 நிமிஷம் பேசிட்டோம், முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.